உடம்புக்கு வலு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக செரிமானம் ஆகி உடம்புல ரத்தமாக அது வந்து சத்துக்களாக மாறி நம்ம அந்த சிறுகுடல் வழியாக நமக்கு ஃபுல்லாக ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கருவேப்பிலை அந்த வேலையை கரெக்டாக செய்து சிறுகுடலில் உள்ள அவ்வளோ பிரச்சனையும் சரி பண்ணுற வேலையை இந்த கருவேப்பிலை செய்து, கருவேப்பிலை நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக முதல்ல உணவில் போட்ட பிறகு அந்த மனம் வாசனை வந்த பிறகு முதல்ல அந்த கருவேப்பிலை தான் எடுத்து தூரமாக வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈர்க்கெல்லாம் எடுத்துட்டு கருவேப்பிலையை போட்ட கருவேப்பிலையில் நம்ம தட்டில் சாப்பாட்டில் வந்தது அப்படின்னா 2 கருவேப்பிலைனாலும் கண்டிப்பாக மென்று நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முழு பலனும் நமக்கு கிடச்சிட்டே வந்துடும். கருவேப்பிலை இலை, பட்டை, வேர் எது கிடைச்சாலும் சரி நல்லா கஷாயமாக்கி குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், பித்தம் வந்து முழுவதுமாக நீங்கிடும். பித்தம் நிறையா இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலை இலை, பட்டை, வேர் எல்லாத்தையும் கஷாயமாக்கி குடிக்கணும். பித்தம் அதிகமாகும் போது வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வரும். பித்தம் அதிகமாகி வர வாந்தி, மயக்கம் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலையோட இலை